என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் பாருங்க. டெய்லி வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம டெய்லியோட ட்ரெண்டை கண்டுபிடிக்கணும். டெய்லியோட ட்ரெண்ட் நான் பார்க்குறேன். மார்க்கெட்டில் டவுன் ட்ரெண்ட் இருக்குது, கரெக்டுங்களா? இப்போ மார்க்கெட் பாருங்க, டவுன் ட்ரெண்ட் இருக்கு. மார்க்கெட் டெய்லி டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகே, ஸ்விங்ஸ் ஹைஸ் எல்லாம் இங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் சார், டெய்லியோட லோ நம்ம இங்கே மார்க் பண்ணிப்போம். பிகாஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அங்கே இருக்கும். நம்ம ஹைலைட்டரை யூஸ் பண்ணி நம்ம ஹையஸ்ட் பாயிண்ட் நம்ம வந்து என்ன மார்க் பண்ணிக்கலாம் சார், ஸ்விங்கோட ஹைஸ் எங்கே இருக்குன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் நல்லா கவனிச்சு பாருங்க. டெய்லி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே வந்துருச்சு. இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம வந்து இதுக்குள்ளே வரும். நம்ம அதை ஆரம்பிச்சோம்னா அது குழப்பம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டெய்லியோட ட்ரெண்டை பார்ப்போம் சார். ஓகே, ஸோ டெய்லி வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட்டில். இது ஒரு ஃபுல் லெக்கு. சாரி, இங்கிருந்து லெக், இன்னொரு லெக் ஆரம்பிக்குது, இது ஒரு லெக்கு. அப்போ ஹை நம்மளோட லோ இங்கே தான் இருக்குது, டெய்லியோட ஹை வந்து இங்கே தான் இருக்குது. ஓகே, கிளியர். அப்போ எப்போ வந்து இந்த டெய்லியோட ஹையை பிரேக் பண்ணுதோ ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுங்களா சார்? ப்ராப்பரா? எஸ், ப்ராப்பராக ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ப்ராப்பராக ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டெய்லியோட எங்கே வரும் அப்படின்னா நம்ம ஷார்ட் பண்ணி ப்ரைஸிங் எடுத்துக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ப்ரைஸிங் எடுத்துட்டு நம்ம கீழே ட்ரா பண்ணி பார்க்குறோம். விச் இஸ் 235 பிப்ஸ். டெய்லிக்கு நம்ம சொன்ன ரேஞ்சோட ரொம்ப அதிகமாக இருக்குது. 100 பிப்ஸ் கிட்ட தான் சொல்லியிருக்கோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணி வச்சுக்கலாம்னா நம்ம இந்த இடத்துல நம்ம டெய்லியோட ஹையை மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பிக்கு மட்டும்தான் வந்திருக்கு. இது டைப் 1 மேப்பிங் நம்ம பார்க்கணும். அதனால் இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட லோ வந்து இங்கே தான் இருக்கும். ஓகே, அது வரைக்குமே நம்மளோட இந்த டெய்லியோட ரேஞ்சோட லோ எங்கே இருக்கும்னா இந்த பாட்டம் தான் சார் லோ. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெண்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோங்களே சார். ஸோ இப்போ அப் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட். நம்ம எதுவுமே எந்த கான்செப்ட் கொண்டு வரோம், ட்ரெண்டை மட்டும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது மார்க்கெட் வந்து மேலே பிரேக் அவுட் பண்ணிருச்சு. இந்த டெய்லியை கொண்டு இந்த பிரேக் ஆஃப் இதை கொண்டு போய் நான் ஸ்ட்ரக்சரல் பிரேக் கொண்டு நான் இங்கே வைக்கிறதுக்கு முன்னாடி நான் செக் பண்ணி பார்க்கணும் இது வேலிடான ஹையான்னு சொல்லிட்டு எத்தனை பிப் இருக்குன்னு பார்க்கணும். விச் இஸ் 150 பிப்ஸ். இட்ஸ் வேலிட். நான் அங்கே வச்சுட்டேன். எனக்கு க்ளோசிங் இருக்கணும். நான் லோ வந்து இந்த பிரேக் பண்ணக்கப்புறம் நான் இருக்கிறதே லோவஸ்ட் பாயிண்ட் இதுதான். பிரேக் பண்ணக்கப்புறம் இந்த பாயிண்ட் லோவஸ்ட் வராது, இந்த பாயிண்ட் தான் லோவஸ்ட் வரும். நீங்கள் இந்த விக்கை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பிகாஸ் நம்ம டைப் 1 மேப்பிங்கை பார்க்கணும், க்ளோசிங் வேணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம லைவ் மார்க்கெட்டில் எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கோம் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ டெய்லி என்ன ரேஞ்சில் சார் நம்ம இருக்கோம்? ஸோ டெய்லி வந்து இது டெய்லியோட ஹையே. ஸோ டெய்லியோட லோ வந்து இங்கே இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம கரெக்ஷன்ஸ் மெஷர் பண்ணுறோம். 150 பிப்ஸ் இருக்குது. இட்ஸ் அ வேலிட். அதனால் நம்ம ஹையை மார்க் பண்ணிக்கிறோம், லோ மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ லைவ் மார்க்கெட்டில் அனாலிசிஸ் பண்ணுறேன் ஸ்டாக்கை. அப்போ தான் நமக்கு புரியும் சார். பிகாஸ் மார்க்கெட்டோட ஸ்விங் வந்து ஹையர் லோ கொடுத்துருக்கு, மார்க்கெட் ஹையர் ஹை, இப்போ ஹையர் லோ கொடுத்துருக்கு, இப்போ ஹையர் ஹை போக போகுது. அதை எப்படி நம்ம பை பண்ண போகிறோம், அதுதான் கான்செப்ட். அதை விட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஒரு ஸ்விங் தெரியுதுங்க. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இருங்க. இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட்டில். ஸோ ப்ராப்பராக வந்து மார்க்கெட் வந்து லோ கொடுத்துட்டு கரெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் இந்த லோவை கட் பண்ணிருச்சுங்களா? எக்ஸாக்டாக பார்க்கணும். அந்த விக்கு வந்து கட் ஆயிருக்கு. நான் இந்த இடத்துல உங்களுக்கு மார்க் பண்ணுற பாருங்க சார். ஹரிசாண்டல் லைன் யூஸ் பண்ணுறேன். கட் பண்ணிருச்சுங்களா சார்? அப்போ கட் பண்ணிருச்சுன்னா என்ன அர்த்தம்னா ஸ்டாக் வந்து டெய்லியோட சாக் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ டெய்லியோட சாக்கு கட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன சார் அர்த்தம்? கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா? டெய்லியோட கரெக்ஷன். ஸோ அப்போ டெய்லியோட கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து பை பண்ணுமா செல் பண்ணுமா சார்? டெய்லியோட கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்க. மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் வந்திருக்கு. எஸ், இந்த எக்ஸாம்பிள் நான் எது காமிக்கிறேன்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்துட்டு மார்க்கெட் வந்து திரும்பிட்டு மேலே போயிட்டு அங்கிருந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கு. எஸ், இந்த மாதிரியும் நடக்கும் மார்க்கெட்டில். எக்ஸாக்டாக நம்ம கோடு போட்ட மாதிரி நடக்காதுங்க சார் மார்க்கெட்டில். ஸோ இப்போ இந்த இடமும் பாருங்க, இது வேலிடான ஒரு ஜோன் தான். இது ஒரு சப்ளை ஜோன். எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த இடத்துல சாக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்ஸும் ஆயிருக்கு. அதை நான் கிளியராக நான் ஜூம் பண்ணி நான் காமிக்கிறேன். எங்கே நம்ம மாட்டியிருப்போம் அப்படின்னா, ஸோ இந்த சாக் டவுன் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு. இந்த சாக் அப் ட்ரெண்டுக்கு மாறினா சார் நம்ம பையே பண்ணணும். எங்கே சார் அப் ட்ரெண்டாக மாறி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அப் ட்ரெண்டாக மாறி இருக்கு. ஒய்? பிகாஸ் நான் லைன் சார்ட்டில் வரையினேன், நல்லா கவனிச்சு பாருங்க. மார்க்கெட் கீழே வருது, கரெக்ஷன்ஸ் கொடுக்குது. இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் கொஞ்சம் லோவர் ஹை கொடுத்துட்டு மார்க்கெட் லோவர் லோ கொடுத்துருக்கு. அப்போ லீஸ்டான இருக்கிற இடம் வந்து இந்த இடம் தான். ஸோ அதனால் நான் வந்து இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். மார்க்கெட் எக்ஸாக்டாக வந்து
ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம இந்த கரெக்ஷனில் டிமாண்ட் ஜோன் போட்டு வரைஞ்சிருந்தோம். நம்ம நல்ல ப்ராஃபிட்ஸ் மார்க்கெட் கொடுத்துருக்கு. பட் இருந்தாலும் நம்ம டார்கெட்டோட 90% வரைக்கும் போயிருக்கு. பட் இருந்தால் மூவ்மெண்ட் கொடுக்கல, பட் ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம காஸ்ட் கொண்டு வரப்போ அது என்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் பார்ப்போம். பட் அதை நம்ம என்ட்ரி சேவ் பண்ணியிருப்போம். பட் இதுதான் சார் இன் சாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஓகே, அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மேலே பிரேக் அவுட் ஆயிடுச்சு சார். திரும்பியுமே வந்து கீழே இந்த இடத்துல நம்ம லோ மார்க் பண்ணோம் அப்படின்னா அந்த லோ பிரேக் பண்ணிடுச்சு சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ நம்ம செல் பண்ணிக்கலாமா கேட்டால் கிடையாது. ஸ்டில் மார்க்கெட் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் இருக்குது. அப்போ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்னு என்ன சார் பண்ணலாம்? ரிவர்சல்ஸ் பார்த்து நம்ம என்ட்ரி எடுக்கலாமா? ஓகே, இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. டெய்லியோட சாக்கை பிரேக் பண்ணுது அப்படின்னா 4 ஹவரோட பாஸுங்களா சார்? நான் 4 ஹவர் வரேன். ஸோ 4 ஹவரோட பாஸ் இது. ஓகே, 4 ஹவரோட பாஸ் இங்கே இருக்கு. ஸோ லிஸ்டிங் இதை ஓகே ஒரு நிமிஷம் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல லைன் மார்க் பண்ணுறேன். ஸோ அது இங்கே வரும். செட்டிங்ஸ் போய்க்கிறேன். 4 hour boss. So 4 hours BUS. BS. Okay, break of structure. So next நான் pull back வச்சு பார்க்குறேன். which is more than 100 pips மேலே இருக்கு. அதனால நான் திரும்பியும் இதை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறேன். அப்போ டெய்லியோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் 4 ஹவர்ஸோட பாஸை பிரேக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, ஓகேங்களா சார்? அப்போ இந்த 4 ஹவர்ஸோட டாப் எங்கே சார் இருக்கும்? நான் ஹைலைட் டூல் எடுக்கிறேன். இது இங்கேருந்து இருக்கும், அதுக்கப்புறம் இங்கேருந்து இருக்கும். ஸோ 4 ஹவரோட பாஸை பிரேக் பண்ணக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? 4 ஹவர் அப் ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் டெய்லி நம்மளோட ட்ரெண்ட் நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம ஏன் நீங்கள் இங்கே எடுத்தீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா 4 ஹவரோட சாக்கை பிரேக் பண்ணிடுச்சு. இது வந்து 4 ஹவரோட சாக். ஏன் சார் நீங்கள் 4 ஹவரோட சாக்கை நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? அது சம்டைம்ஸ் ஃபேக் அவுட் ஆயிருமே, மார்க்கெட்டிங் சும்மா ரிவர்சல் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஃபாலோ ஆயிருமே, நீங்கள் அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா விச் இஸ் ப்ராப்பரான ஒரு டெய்லியோட ஜோனில் மார்க்கெட் இருக்கு. ஸோ அதை நம்ம ஜோன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டெய்லியோட ஜோனில் இருக்கிறதுனால 4 ஹவரோட இன்டர்னல் சேஞ்ச் ஆனாலே போதும், நான் எடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் அந்த மார்க்கிங்காக இது பண்ணுறேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இன்டர்னல் சேஞ்ச் ஆச்சு. இந்த இன்டர்னல் சேஞ்சில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். 15 மினிட்ஸ் நான் போகிறேன். 15 மினிட்ஸில் ஸோ இன்டர்னல் சேஞ்சுக்கு என்ன சார்? நம்ம 4 ஹவரோட பாஸ் வந்து செட்டிங்ஸ் போய்க்கிறேன். 15 மினிட்ஸோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகே, சாரி 15 மினிட்ஸோட பாஸ் பிஎஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். 4 ஹவர்ஸோட இன்டர்னல் சேஞ்ச், 15 மினிட்ஸோட பாஸ். ஓகே, இந்த விஷயத்தில் நீங்கள் இங்கே வரும்போது க்ளோசிங்கை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் இங்கே அன்ஃபார்ச்சுனேட் மார்க்கெட் க்ளோசிங் பண்ணலை. இருந்தாலும் நான் அக்ரெசிவான என்ட்ரி எடுத்திருக்கேன். பிகாஸ் விச் இஸ் 4 ஹவரோட டெய்லியோட ஜோன் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அப்போ நான் தான் சொன்ன பார்த்தீங்கன்னா டைப் 1 டைப் 2 அதை நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இல்லை சார் நீங்கள் எப்படி சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் அப்படி தான் எடுத்துப்பேன்னா எஸ், நீங்கள் அதுக்கு டைப் 1 வச்சுக்கலாம், டைப் 2 வச்சுக்கலாம். அப்போ இதுக்கு 15 மினிட்ஸோட பாஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னா ஓகே, உங்களுக்கு இந்த என்ட்ரி வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. பட் நான் இந்த இடத்துல அக்ரெசிவாக எடுத்தேன். பிகாஸ் எனக்கு டெய்லியோட ஜோன் இருக்குது. மார்க்கெட் ப்ராப்பராக விக் அடிச்சது அப்படின்னா எனக்கு ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் ப்ராப்பராக இந்த இடத்துல வந்து சிம்பிள். நான் இப்போ 15 மினிட்ஸ் நல்லா கவனிங்க. இப்போ 15 மினிட்ஸ்க்கு வந்துட்டேன்னா 15 மினிட்ஸில் நம்ம என்ட்ரி எடுக்கும்போது நான் லோ டு ஹை நான் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் போடணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரைஸ்லையுமே இருக்குது. இப்போ 4 ஹவர்ஸ் வந்துட்டீங்க. இப்போ 4 ஹவர்ஸ் வந்து இப்போ செல்லிங்கில் தான் இருக்குது மார்க்கெட். இப்போ 4 ஹவர்ஸ் நான் செல்லிங்கில் இருந்தால் இப்போ நான் ஹை டு லோ போட்டேன்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். இங்கே நீங்கள் செல் பண்ணிங்கன்னா மார்க்கெட் நல்லா ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்க. சீ பாருங்க, உள்ளுக்குள்ளேயே நம்ம செல்லிங் பண்ணாலும் மார்க்கெட் எக்ஸாக்ட் அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்துட்டு போயிருக்கு பாருங்க. ஸோ அதுதான். அப்போ நம்ம இந்த இடத்துல இப்போ நம்ம ஹை டு லோ ஹவர்ஸ் போடுவோம் நீங்கள் எடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் இருக்குது. நம்ம செல்லிங் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு மேலே அது ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிடும். பிகாஸ் மார்க்கெட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ஸோட டிமாண்டில் இருக்குது. மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்க்கு இதுதான் சார். ஸோ இப்போலாம் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது சார். நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு கான்செப்ட் தான். ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு. பையே பண்ணுங்க. இனிஷியல் ஸ்டேஜஸில் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி ஸ்டாக்கு சேஞ்ச் ஆனோன்னா வெயிட் பண்ணுங்க. கரெக்ஷன்ஸ் வரட்டும். அந்த ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம் இன்டர்னலாக சேஞ்ச் ஆனோன்னா நீங்கள் இதுலேருந்து 15 மினிட்ஸோட பாஸுக்கு நீங்கள் வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் போட்டுட்டு அங்கேருந்து நீங்கள் என்ட்ரிஸ் எடுத்தீங்கன்னா மார்க்கெட் பூம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் சார் கான்செப்ட். அல்டிமேட்டுங்கிறது இதுதான். நம்ம இப்போ நான் டக்குன்னு நம்ம அனாலிசிஸ் பண்ணிடுவோம். பிகாஸ் நீங்கள் அந்த நம்ம சொல்கிற விஷயத்தை நீங்கள் வந்து போய் ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஈஸியாக பார்ப்பீங்க. ஓகே 15 மினிட்ஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் 15 மினிட்ஸ் போவீங்க.
ஸோ அதில் நம்ம டிஸ்கவுண்ட் போடுவோம், மார்க்கெட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் இருக்குது, இன்னைக்கு ஒரு என்ட்ரி ப்ரைஸ் பண்ணிங்க நீங்கள் ப்ராஃபிட் பிகாஸ் அங்கேயே ஒரு ஜோன் இருக்குது, டிமாண்ட் ஜோன். இப்போ தான் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கோல்டு கேட்டிங்க, நம்ம வந்து இப்போ இந்த என்ட்ரி இருக்குல்ல சார், இந்த என்ட்ரியோட டார்கெட் நம்ம இது வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நம்ம இங்கே வைக்கலாம், செகண்ட் டார்கெட் வந்து இந்த ஸ்விங்கோட டாப், தேர்ட் வந்து அல்டிமேட் நம்மளோட எதுனா 4 ஹவரோட டாப். ஸோ ஈரோ யூஎஸ்டி வந்து அப்கமிங் டேஸஸில் இந்த ஹைஸை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நம்ம இது பிரேக் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு நம்ம கணக்கே கிடையாது. நம்ம ஏன் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம்னா அதுக்கான ப்ராப்பர் ரீசனும் சொல்லிட்டேன். 4 ஹவர்ஸோட ஜோன், டெய்லியோட ஜோன் ப்ராப்பராக தொட்டுட்டு இன்டர்னலாக சேஞ்ச் ஆகிருக்கு, நம்ம அதை வச்சு நம்ம பை பண்ணோம் பிகாஸ் ட்ரெண்டு பையில் தான் இருக்குது. அப்போ டெய்லியோட ட்ரெண்ட் நம்ம பார்க்கணும்ல சார், டெய்லி என்ன ட்ரெண்ட் சார் இருக்குது நான் ஹிட் பண்ணிக்கிறேன். ஸோ டெய்லி பையில் தான் இருக்குது. ஸோ டெய்லியோட ஹைஸ் அண்ட் லோஸ் இங்கே தான் இருக்குது, டெய்லி பையில் இருக்குது. 4 ஹவரும் பையில் தான் இருக்குது. ஸோ 4 ஹவர்ஸும் பையில் தான் இருக்குது. போய் நான் எதுக்கு இந்த என்ட்ரிஸில் போய் நான் செல் எடுத்துகிட்டு இருக்கோம், அதனால தான் நான் அக்ரெசிவாகவே 4 ஹவரில் இன்டர்னலாக சேஞ்ச் ஆனோடனே நான் வந்து பை எடுத்தேன். 15 மினிட்ஸில் போயிட்டு அதோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் போட்டு நான் என்ட்ரி எடுத்தேன். இப்படி தான் 4 ஹவர்ஸோட டெய்லியோட அப் ட்ரெண்ட். அப்போ அப் ட்ரெண்டில் இருக்கும்போது டெய்லி இன்டர்னலாக சேஞ்ச் ஆகி வந்துட்டு இருக்கு. அப்போ 4 ஹவர்ஸும் ட்ரெண்ட் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது பிகாஸ் பாஸ் வந்து நம்ம இன்னொன்று நான் சொல்ல வந்துட்டேன். இதில் நல்லா க்ளோஸாக உத்து பாருங்க, 15 மினிட்ஸ் 4 ஹவரோட பாஸை பிரேக் பண்ணிருச்சுங்களா. இப்போ 4 ஹவர்ஸும் பை ஆயிடுச்சு. ஸோ அப்போ டெய்லி பை 4 ஹவர்ஸும் பை ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சார், திரும்பியும் மார்க்கெட் கரெக்ஷன் வந்து நம்ம இந்த ஜோனில் பை எடுக்கலாம். இவ்வளோ மார்க்கெட் வருமா நம்மளுக்கு தெரியல பிகாஸ் ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ஹண்டிங் பண்ணி மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ டெய்லி பை, 4 ஹவர்ஸ் பை, 15 மினிட்ஸோட பாஸ் எது சார், 15 மினிட்ஸ் பாஸும் பையில், எல்லாமே பையில் தான் இருக்குது. ஸோ அப்போ அல்டிமேட் இதோட டார்கெட் எங்கே அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார். ஸோ அதுதான் இதோட அல்டிமேட் டார்கெட்ஸ். ஓகே ஓகே சார், நம்ம இதுக்கு மேலே நம்ம டெப்த்தாக போக போக உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பொறுத்தளவுக்கு நான் வந்து 2 கரன்சியில் தான் சார் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஈரோ யூஎஸ்டி, ஆட் யூஎஸ்டி மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே பார்ப்போம், கோல்டு பார்ப்போம். ஸோ டெய்லியோட ட்ரெண்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அனலைசிஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ டெய்லி வந்து இப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுச்சு தெரியுதுங்களா. ஸோ இந்த ஹை இங்கே இருக்கும், லோ வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸ்விங்கோட பாட்டம் லெவலுக்கு நம்ம வந்துடணும். ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது, இது லோ நம்மளுக்கு இங்கே இருக்கும். ஸோ டெய்லியோட லோ, டெய்லியோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகிருக்கு இப்போ. ஸோ அப்போ டெய்லி வந்து பையில் தான் சார் இருக்குது. இப்போ வந்து நம்ம கோல்டு வந்து பையில் தான் இருக்குது டெய்லி. ஸோ அப்போ என்ன சார் பண்ணலாம், லோவர் டைம் ஃப்ரேம்ஸ் போகும்போது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம், கரெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். which is 2%, 41 பிப்ஸ் வந்துருக்கு. ஸோ ஸ்டில் நான் இது என்னவா பார்க்குறேன் அப்படின்னா இது ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சராக தான் சார் பார்க்குறேன். எனக்கு இனிமேல் டீப்பர் கரெக்ஷன்ஸ் வேணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் கோல்டு இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு டீப்பராக கரெக்ஷன்ஸ் கொடுத்தது அப்படின்னா நான் அதை ஹையாக மார்க் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் ப்ரைசிங்ஸில் வரும்போது நம்ம கோல்டு பை பண்ணோம் அப்படின்னா அல்டிமேட் கோல்டு பை தான் சார். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இன்டர்னல் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ இது இப்போதைக்கு இன்டர்னல் டெய்லியோட சேஞ்ச் இங்கே தான் இருக்குது. இந்த டெய்லியோட இன்டர்னல் சேஞ்ச் பிரேக் பண்ணதுக்கப்புறம் நான் ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் ப்ரைசிங் போடுவேன். டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்க்குள்ள மார்க்கெட் இருக்குது. 4 ஹவர்ஸ் நான் போவேன். 4 ஹவர்ஸ் நம்ம அந்த ஜோனுக்குள்ள இன்டர்னலாக சேஞ்ச் ஆனாலும் போதும் நம்மளுக்கு. நம்ம அந்த இடத்துல நம்ம 15 மினிட்ஸில் நம்ம ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் ப்ரைசிங் போட்டு நம்ம இந்த இடத்துல எடுத்தோம்னா பிக்சர் கிளியர் என்ட்ரி கிடைக்கும் சார் நம்மளுக்கு. ஓகே, இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன், அதே கான்செப்ட் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்த்தீங்களா சார். ஸ்மார்ட் பண்ணிங்கிறது அதுதான். ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் பார்ப்போம், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிடுச்சான்னு பார்ப்போம், அல்டிமேட் ட்ரெண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இவ்வளோதான் கான்செப்ட்டுங்க சார். ஸோ கோல்டு பை, ஸோ கோல்டு வந்து இப்போதைக்கு பையில் தான் இருக்குங்க சார். ஸோ மார்க்கெட் இன்னும் அந்த ஹையை நம்ம டிசைட் பண்ண முடியல. ஸோ ஹையை நம்ம டிசைட் பண்ணால் தான் நம்ம ப்ரீமியம் ப்ரைஸிங் போட முடியும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம பார்த்துட்டு கோல்டு என்னங்கிறது டிசிஷன் எடுத்துக்கலாம் சார். நோ இஷ்யூ. இப்போதைக்கு பை தான். இனிமேல் நீங்கள் அக்ரெசிவாக பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜோன்ஸை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். மார்க்கெட் நீங்கள் தொட்டுட்டு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் அக்ரெசிவாக கரெக்ஷன்ஸ். என்ன கான்செப்டை என்ன நீங்கள் போய் இப்போ என்ன ஹோம்ஒர்க் பண்ணணும் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சார்ட்டை எடுத்து வைங்க. ஃபஸ்ட்டு ஆட் யூஎஸ்டி எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு டெய்லியோட ஹைஸ் அண்ட் லோஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க, மார்க் பண்ணுங்க. இந்த ஒரு லெவல் எடுத்துக்கோங்க. இதுதான் இப்போ டெய்லி, இதுதான் டெய்லியோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக இருந்திருக்கும், இதுதான் லோவாக இருந்திருக்கும், இதுதான் ஹையாக இருந்திருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சு. அடுத்தது டெய்லியோட லோ இங்கே தான் இருந்திருக்கும், அடுத்து டெய்லியோட ட்ரெண்ட் இங்கே தான் இருந்திருக்கும், இங்கே தான் இருந்திருக்கும். அப்போ இது வரைக்கும் மார்க்கெட் செல்லிங்கில் தான் இருந்திருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னலாக தான் வந்து மார்க்கெட் வந்து கரெக்ஷன்ஸில் தான் மார்க்கெட் இருந்திருக்கு.
ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சப்ளை ஜோன் இருக்குது, அதனால அந்த ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் மார்க்கெட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த ஜோனை இன்வாலிட் பண்ணி பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. அப்போ அடுத்தது எங்கே சார் போகும் அப்படின்னு கேட்டால் இந்த டெய்லி டேரெக்டாக இங்கே ஜம்ப் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஜம்ப் பண்ணி இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்கும்போது நீங்கள் லோ இங்கே வரீங்க. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் வாங்க, நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். சார் இந்த இடத்துல ட்ரை பண்ண டவுட்டாக இருக்குது, நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி இங்கே வரும். அடுத்து இது இல்லாமல் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ டெய்லியோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த இடத்துக்கு போயிடும். ஸோ டெய்லி வந்து இந்த இடத்துக்கு போகும். இது இன்டர்னல் சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது கரெக்டுங்களா சார்? ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து காமிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு அது பார்த்துட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுவோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இது வந்து டெய்லியோட ரேஞ்சை நீங்கள் வரீங்க, அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை வரீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் வரைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா டெய்லியோட சாக்கை வரைஞ்சிட்டுங்களா, அடுத்து 4 ஹவர்ஸ் போயிட்டாங்க. ஓகே, 4 ஹவர்ஸ் போயிட்டு இப்போ அந்த இடத்துல இதுதான் பாஸாக இருக்கும். கரெக்டுங்களா? டெய்லியோட இன்டர்னல் சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் 4 ஹவரோட பாஸ். இது பாஸ் இங்கே வரீங்க. ஸோ இந்த பாஸோட டாப் எங்கே சார் இருக்கும்? இங்க் பென் யூஸ் பண்ணிக்கோங்க, ஐ மீன் ஹைலைட்டர் யூஸ் பண்ணி இங்கே வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பாஸ் வந்து நம்மளுக்கு அப்படியே இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்விங் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். பிகாஸ் நம்ம கான்செப்ட் யூஸ் பண்ணி ஃபுல் பேக் வந்து நம்ம 40 பிப்ஸ் இருக்கணும். ஸோ ஃபுல் பேக் 252 பிப்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்போ மைனர் ஸ்விங்ஸ்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணால் பண்ணிக்கலாம். பட் நான் மேஜராக தான் பார்ப்பேன். ஸோ மேஜராக இருக்குது பாருங்கள், இது ஒரு ஸ்விங்காக கன்சிடர் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்விங்கையும் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிருச்சு. நல்லா கவனிங்க, இங்கே வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிருச்சு. ஸோ அப்போ 4 ஹவர்ஸ் வந்து 4 ஹவரோட ஹை இங்கே வந்துடும், 4 ஹவரோட லோ நம்மளுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பிகாஸ் நம்ம புல் பேக் வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஏன் இந்த இடத்துல அக்ரெசிவ் என்ட்ரி எடுக்கிறோம் சார்? 4 ஹவரோட இன்டர்னல் சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சு ஏன் சார் எடுக்கிறோம்? பிகாஸ் டெய்லியோட சப்ளை ஜோனாக இருக்கலாம், இது வந்து ஒரு ப்ராப்பரான டிமாண்ட் ஜோனாக இருக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் ப்ராப்பராக இருக்குங்களா? ஃப்ளிப் ஜோன் நம்ம சொல்லுவோம், நம்ம போக பார்ப்போம். ஸோ இது ஒரு ஃப்ளிப் ஜோன். அந்த ஜோனில் நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக டிமாண்ட் ஜோன் இருக்குது. அந்த இடத்துல வந்து 4 ஹவர்ஸ் நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா பயங்கரமாக இருக்கும். அப்போ நம்ம இங்கே என்ட்ரி எடுத்துப்போம் சார். ஏன் சார் நம்ம என்ட்ரி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் நம்மளோட ஹைஸ் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸோட ஹை இங்கே தான் இருந்திருக்கும் டெய்லியோட. ஸோ இந்த லோவை கட் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இது இங்கே வந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம 4 ஹவர்ஸோட இன்டர்னல் சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்துட்டோம், மார்க்கெட் வந்து பூம் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள் சார், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.